எங்க வீட்ல நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ் அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த கரகாட்டம் தான். கண்ணுக்கு அழகா பொண்ணு சிரிச்சா பொண்ணு ஒரு கனவு நோக்கி ஓடுறோம் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் சைடுல இருந்து ஏதாச்சும் கேலிகள் கிண்டல்கள் இந்த மாதிரி கண்டிப்பா அப்படி கேலி கிண்டல் பண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எங்க வீட்டால நாங்க கார்ல தான் போவோம், கார்ல தான் வருவோம். அப்பயே கரகாட்டக்காரன் படத்துல சொன்ன மாதிரி கரகாட்டக்காரங்க முத கார் வாங்கினவங்க நாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். கரகாட்டம் தான் என்னோட எய்ம். எப்போது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு ஐடியா? எப்போ ஃபிக்ஸ் ஆச்சுங்கிறத விட ஃபர்ஸ்ட் வந்து இந்த தொழிலுக்கு வந்து நான் இது என்னோட எய்ம், இது என்னோட குறிக்கோள் அப்படியெல்லாம் இந்த தொழிலுக்கு நான் வரல. ஃபர்ஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இது வந்து 3வது ஜென்ரேஷன், நாங்க போறது 3வது ஜென்ரேஷன். நான் வந்து எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன். 3வது ஜென்ரேஷன். பாட்டி அப்பா அவங்களாம் வேலைக்கு போவாங்க, அம்மா ஆட மாட்டாங்க, அம்மாவோட தங்கச்சிங்க எல்லாம் ஆடுவாங்க. அப்ப நான் கூட லீவ் டைம்ல சும்மா கூட போய் ஃபேன் ஷர்ட் போட்டு ஆடுவேன், கெவுன் போட்டு ஆடுவேன். அப்பெல்லாம் வசதியாலாம் இருக்க மாட்டோம், ரொம்ப கஷ்டம் தான் படுவோம். அப்போ அன்பளிப்பு எனக்கு நிறையா வரும். அப்போ அது பெருசா தெரியும். எங்க வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறப்ப அது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு சும்மா அவங்க கூட போய்கிட்டு வந்துட்டு இருந்தேன். லீவு முடிஞ்சோடனே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரை நான் அப்படிதான் போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குடும்பத்துல நிறைய கஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாம போயிருச்சு. அப்ப வீட்டுல சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 8th வரையிலும் படிக்க வச்சுட்டு 9th ஸ்டாண்டர்ட்ல நீ வேலைக்கு போ, டான்ஸ் ஆட போவோம், வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்ப இந்த ப்ரோக்ராம் தான் எங்களை கை கொடுத்துச்சு. எங்க வீட்டுல நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ் அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த கரகாட்டம் தான். நிப்பாட்டிட்டு என்னோட ஸ்டடீஸை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு சீசன்லயே கொஞ்சம் எங்க குடும்பம் கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் படிக்கணும், நான் ப்ரோக்ராமுக்கு போகிறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் பேசவும், நீ எப்படி ப்ரோக்ராம் போயிட்டு படிப்ப, தூக்கம் இருக்காது, படிக்கவும் முடியாது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா பிள்ளைங்களும் போகிறப்ப நம்மளுக்கு ஆசை இருக்கும்ல, நம்மளும் படிக்கணும், எல்லா ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க. அப்படி இருந்து நான் வேலைக்கு போய் என் தங்கச்சிகளை போகிற நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் இருந்தேன். அந்த கண்ணாத்தா படத்தில் வர மாதிரி தான் எங்கள் ஃபேமிலி இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் வந்து தங்கச்சிக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போக வர அப்படி இருக்கோ, திருப்பி எனக்கு வந்து அந்த படிப்பு மேலே இருந்த ஒரு ஆர்வம் வந்து விடவே இல்லை. திருப்பி நான் 10th வந்து டுட்டோரியல் போய் எக்ஸாம் எழுதி 10th பாஸ் பண்ணிட்டு அது ஃபர்ஸ்ட் பழனியில தான் இருந்தோம் 10th வரையிலும். அதுக்கப்புறமா மதுரைக்கு ஷிஃப்டாக இங்கே தான் பாட்டி வீடு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். நான் இங்கே வந்து 11th 12th ஸ்கூலுக்கு போக, ஸ்கூல் முடியவுமே வேலைக்கு போக, ப்ரோக்ராம் முடியவுமே மறுபடியும் அப்படி நேரம் ஸ்கூலுக்கு போகிறேன். அப்படி காலேஜ் யூஜி முடித்தேன். அதுக்கப்புறம் பிஜி பண்ணேன். பிஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எய்மாலாம் வச்சு இங்கே யாருமே வரல, குடும்ப சூழ்நிலையினால தான். சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த தொழில் தான் கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் இந்த தொழில் வந்து. சரிங்க, இப்போ ஸ்கூல் டைம் வரைக்கும் ஓகே, நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக உள்ள வந்தோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப இந்த காலேஜ் டைம் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க 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 முன்னாடி இது என் கனவுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம், இந்த மாதிரி எதுவும் கேலி கிண்டல்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க? இல்ல, இதுவரையில அப்படி யாருமே பண்ணது. நான் யூஜி படிக்கிறப்பே சரி, நான் பிஜி பண்றப்பயுமே சரி, என் கூட இருக்க எல்லாருக்குமே முக்காவாசி பேருக்கு தெரியும். நான் காலேஜுக்கு போனாலுமே ஒரு சில நேரம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, லாஸ்ட் பெஞ்சில் போய் படுத்து தூங்கிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, முடியலாடி நீ படு, நான் உனக்கு எல்லாம் எழுதிட்டு வந்துடுறேன், நீ எதுவும் நினைக்காத, நீ காலேஜுக்கு மட்டும் லீவு போடாமல் வந்துருவீங்கன்னா நாங்கள் பார்த்துக்குறோம், இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் நான் டிஃபன் எடுத்துகிட்டு போக மாட்டேன், அப்போ பிள்ளைங்க கூட தான் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். எல்லாருக்குமே தெரியும் நான் ப்ரோக்ராம் பண்ணுறது. யாருமே இதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணவே இல்லை. எங்கள் காலேஜ்லேயுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னா நான் தான் போய் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடுவேன். இதை என்னோட தொழிலை நான் இப்ப ஒருத்தவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு. இப்ப நீங்க யூடியூப்ல வந்து கராட்டா ஆடுறவங்களை பத்தி வீடியோ போடுறீங்க அப்படின்னா, ஐயோ இதை நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது. உங்களோட தொழில் அது வந்து, இது என்னோட தொழில், நான் இதை பெருமையா தான் சொல்லுவேன். இல்ல, நான் கேட்டது வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கனவு நோக்கி ஓடுறோம் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் சைடுல இருந்து ஏதாச்சும் கேலிகள் கிண்டல்கள் இந்த மாதிரி கண்டிப்பா. அப்படி கேலி கிண்டல் பண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதுதான். இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் காலேஜ்ல படிக்கிற யாருமே நீ கேலி பண்ணது எல்லாருக்குமே தெரியும். எங்க காலேஜ்ல நான் ப்ரோக்ராம் பண்றேன், யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க.
அக்கா இப்போ வந்து ஃபேமிலி சப்போர்ட், அந்த ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா அப்படி நம்மளால ஒரு எந்த ஒரு கனவையுமே சாதிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாரு? என் ஹஸ்பண்ட்னால தான் நான் இந்த அளவுலயே இருக்கேன்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அம்மா அம்மா பாட்டி இவங்கெல்லாம் எங்கேயுமே தனியாக அனுப்ப மாட்டாங்க. நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் பெண்கள் அதிகமாக இருக்கோம். நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. எங்கள் மாமாவும் சரி, எங்கள் தாய் மாமாவுமே ப்ரோக்ராம் போகிறோம்னா எங்கள் வீட்டாளர்கள் கூட மட்டும்தான் நாங்கள் போகணும். வெளியாட்கள் கூட போகக்கூடாது. எங்கள் வீட்டாளர் நாங்கள் காரில் தான் போவோம், காரில் தான் வருவோம். அப்பயே கரகாட்டக்காரன் படத்தில் சொன்ன மாதிரி கரகாட்டக்காரங்களும் முத கார் வாங்கினவங்க நாங்கள். இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டுலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் காரு. அந்த மாதிரி காரில் தான் போவோம். ஸ்கூலுக்கும் கொண்டு வந்து கார்லேயே இறக்கி விட்டுருவாங்க. காலேஜ்லேயும் அப்படிதான் இருந்தோம். வீட்டில் வந்து எங்கேயுமே விட மாட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து 4 நாடுகள் போயிட்டு வந்திருக்கேன். சிங்கப்பூர் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன், துபாய் போயிருக்கேன், மஸ்கட் போயிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு கடைக்கு கூட தனியாக அனுப்ப மாட்டாங்க. சின்ன பிள்ளை மாதிரி காலேஜில் கொண்டு வந்து விட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க எங்கள் அம்மா. அப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரையிலும். இந்த வேலைக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி தான் என் வீட்டுக்காரர், நீ கல்யாணமே லவ் மேரேஜ் தான், இந்த ப்ரோக்ராம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் கல்யாணமே பண்ணார். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்லி மற்றவங்க ஆடுறத பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரையுமே எப்படி இருக்காங்க, கரெக்டாக தான் இருக்காங்க, வேற எதுவும் நம்ம ஒய்ஃப் வந்து தப்பாக போகாது, இது ஒரு தொழில் தான் அப்படின்னு அவருக்கு நான் புரிய வைக்கவும் சரின்னு சொல்லிட்டு அவர், அவங்க கொஞ்சம் கிறிஸ்டின்ஸ், அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்படின்னுமே எங்கள் அத்தையுமே வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம மருமக கரெக்டாக தான் இருப்பாங்க. எங்கள் மாமனார், எங்கள் வீட்டாளர் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு, சரி நீ இப்போ உன்னோட விருப்பம், இதில் உன்னால் ஏதாவது சாதிக்க முடியும்னா நீ அதை போய் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறமா ஆந்தங்குடி இளையராஜா சாரோட கச்சேரிக்கு நான் டான்ஸ் ஆட போனேன். அப்போ அங்கே சேலம் கரகம் துர்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா தான் இதை பண்ணுவாங்க. கரகம் வெரைட்டியெல்லாம் நிறையா பண்ணாங்க. அந்த காலத்தில் எங்கள் பாட்டி பண்ணாங்க. இப்போ அதை யாரும் ரசிக்கிறது இல்லை. எங்கள் பாட்டி காலத்தில் வந்து விடிய விடிய தொழில் தான் பண்ணுவாங்க. கரகாட்டம்னாலே தொழில் தான், அதில் ஆபாசமோ எதுவுமே இருக்காது. இப்போ வந்து காலங்கள் மாற மாற எல்லாமே மாறிடுச்சு இல்லையா? அப்போ எனக்கு வந்து அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கு அப்புறம் யாருமே அந்த தொழிலை பண்ணலை. அதுக்கடுத்து எங்கள் அம்மாங்க வரப்போ அவங்க இந்த வாழைக்காய் வெட்டி தேங்காய் உடைக்கிறது, வளையம் போடுறது அதெல்லாம் பண்ணாங்க. தீப்பந்தம் சுற்றுறது அதெல்லாம் எங்கள் அம்மாங்கன்னா எங்கள் சித்திங்க ஆடுறப்ப அதெல்லாம் பண்ணாங்க. அவங்க காலத்துக்கு அடுத்து நாங்கள் ஆடுறப்ப அதை ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதை கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, அதை விட்டுட்டோம். ஆஃப்டர் மேரேஜ் என் வீட்டுக்காரர் தான் வந்து அந்த அக்காவை பார்த்துட்டு, நீ ஏன் இதெல்லாம் பழகக்கூடாது, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுங்க அப்படின்னு சொல்லி, நீ இதை உண்மையிலே சொல்றியா, நீ இதை பண்ணி காட்டுன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் என்னோட ஆஃபீஸ் ரூமில் நான் அதாவது பண்ணி காமிச்சேன். அப்போ நீ இதை கிரவுண்டில் பண்ணு, மேடையில் பண்ணாதான் இது இல்லை, கரகாட்டம் வந்து இந்த கிரவுண்டில் பண்ணுறது தான், நீ பண்ணுன்னு அவர் தான் என்னை என்கரேஜ் பண்ணி, இப்போ நான் வெளிநாடுகளுக்கு போனதுக்கு காரணம் வந்து நான் இந்த மாதிரி இந்த காஸ்டியூம் போட்டு ஆடினதுனால கிடையாது. என்னோட தொழிலை நான் வெளியில் காமிச்சேன். நான் வெரைட்டி பண்ணுறதை வெளியே காட்டவும் அதை பார்த்து தான் 4 நாடுகளுக்குமே என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்போ நான் அந்த மாதிரி நான் ட்ரெஸ் மாற்றணுன்னே நீங்கள் கீழே போகிறதாலும் வந்துட்டாங்க. தனுஷ் சார் கூட நடிச்சிருக்கேன். அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா. இன்னைக்கு நான் போய் முதல்வரையாவை நான் நேரடியாக பார்த்துட்டேன். அம்மா கனிமொழியம்மாவை சகஜமாக பக்கத்தில் உட்காந்து நாங்கள் பார்த்தோம், பேசியிருக்கோம் அவங்ககிட்ட.